உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும் உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும் உந்தன் புகழ் பாட பரிசுத்த வான்களிருந்தும் என் துதியில் ஆசை கொண்டீரே. ஐயா என் துதியில் ஆசை கொண்டீரே. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும் உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும் உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும் உந்தன் புகழ் பாட பரிசுத்த வான்களிருந்தும் என் துதியில் ஆசை கொண்டீரே. ஐயா என் துதியில் ஆசை கொண்டீரே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன். இசையா உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன். அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் இருந்தும் அப்பா நாங்கள் இங்கே ஒவ்வொருத்தவங்க உங்களை துதிக்கிறத அப்படியே அட்மயர் பண்ணி எங்களை அப்படியே அடோர் பண்ணி பார்க்கறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட பிள்ளைங்க நாங்கள் பாட போகும்போது அப்படியே அதை ரசித்து கேட்கறது தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட பிச் கரெக்டாக இருக்கா, டியூன் கரெக்டாக இருக்கா, லிரிக்ஸ் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் இல்லாமல் அப்பா நாங்கள் உங்களை எப்படி துதிக்கிறோம்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுற தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட மாறாத பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. உங்களோட மாறாத பிரசனத்தால் எங்களை நிரப்புறதுக்காக நன்றி, நிரப்பிட்டே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் நாங்கள் உங்களை ஆராதிக்கிறதுக்காக கூடியிருக்க போகும்போது அந்த மாறாத பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை துதிக்க போகும்போது, உங்களை கனப்படுத்த போகும்போது, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகும்போதுப்பா நீங்கள் எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் திருச்சபையாய் சேர்ந்தவரை ஆராதிப்போம். ஃபெய்த் ஃபேமிலி திருச்சபையாய் ஆன்லைனில் கலந்துருக்கவங்களையும் இங்கே நேரில் வந்திருக்கவங்களையும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு சின்னதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இந்த ஆராதனையை தொடங்குவோம். நாம் புது உடன்படிக்கையின் வீரர்கள். We are the warriors of new covenant. ஸோ நம்ம பழைய உடன்படிக்கையில் பார்த்தா தேவன் நமக்கு ஒரு 10 கட்டளைகளை அவர் அந்த இதில் மோசேக்கு அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் தேவன் கூட பேசி தியானித்து கொண்டு இருக்க போகும்போது எனக்காக இந்த ஒரு புதிய உடன்படிக்கையில் ஒரு 3 கட்டளைகள், அதான் ஒரு 3 நியாயப்பிரமாணம் மாதிரி. த ஃபர்ஸ்ட் இது வந்து மத்தேயு 37-40 பார்த்துக்கிட்டிங்கன்னா த லா ஆஃப் லவ், அன்பின் நியாயப்பிரமாணம். ஸோ நமக்கு இந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அன்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு இது இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட், அந்த முதல் கட்டளை வந்து த லா ஆஃப் லவ். அடுத்து ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா யாக்கோபு 1:25 போட்டிருக்கபடி த லா ஆஃப் லிபர்ட்டி, நமக்கு ஒரு ஃப்ரீடம். நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம், அந்த மாதிரி இல்லை. நம்ம எதனாலும் தைரியமாக அவருடைய ஒரு தூணாக வச்சு நம்ம அவரை செய்யலாம். அடுத்தது 3வது லா வந்து த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஒரு கட்டளை.
இந்த 3 மாத்திரமே இருந்தால் போதும் நம்ம அவரை ஆராதிக்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி எந்த ஹைட்ஸ் எந்த இது வேணாலும் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த காலை வேளையில் நம்ம ஒரு புது உடன்படிக்கையின் வீரர்களாக நீங்கள் இந்த 3 லா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. த லா ஆஃப் லவ், த லா ஆஃப் லிபர்ட்டி அண்ட் த லா ஆஃப் ஃபெய்த். இது 3 இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் என்ன ஹைட்ஸ் எதனாலும் ரீச் பண்ணிடலாம், எங்கேனாலும் போயிடலாம். ஸோ இந்த காலை வேளையில் இந்த நல்ல தேவனை நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீர். மறுபடியும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்தீரவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்தீரவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ.
சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ. ஹல்லேலூயா. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சாபமுள் முடியை நமக்காக அவர் அணிவித்து நம்மளுடைய தலையெழுத்துக்கள் எல்லாத்தையும் அவர் மாற்றி, நமக்கு எதிராக எழுதப்பட்டிருக்க எல்லா கையெழுத்தையும் அவர் எல்லாத்தையும் மாற்றி நமக்கு எல்லாமே ஒரு புதுசாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போகும்போது அவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை தான் நம்மளை கொண்டு போவார். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 3 லா வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒன்று தரேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பினே வச்சுக்கலாம். அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நம்ம அதையும் விட இன்னும் நிறையா ஹைட்ஸ் ரீச் பண்ணலாம். நீங்கள் எதை சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, தேவனுடைய கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட். அது நீங்கள் இருந்தால் போதும். த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் அ பிளெஸ்ஸிங். அதனுடைய ஆசீர்வாதம் அதை மட்டும் நீங்கள் மட்டும் பெற்றுட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் எதுக்கும் பயப்படவே வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டான், அங்கே அந்த ஃபினிஷ் லைன் வந்துருச்சு. நீங்கள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க போகும்போது நீங்கள் அவரை நோக்கி பார்த்து, பிதாவே உங்களுடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் எடுங்க, நீங்கள் அந்த லைனை ஜெயிப்பீங்க. அதுதான் அவருடைய கிருபை, த சூப்பர் நேச்சுரல் கிரேஸ். அதுதான். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் இந்த காலை வேளையில் தரேன். அது ஏதோ நான் ரொம்ப உண்மையாக இருக்குங்க, நான் பொய்யே பேசினதில்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எல்லாத்துக்கிட்டையும் என்னோடய பாவத்தில் நான் அறிக்கை பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த கிரேஸ் தரப்போகிறதில்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பிச்சு நமக்காக அவர் சிலுவையில் மரித்து அந்த ஒரே அந்த ஒரு நாள், அதனால மாத்திரமே நமக்கு அந்த கிருபை நமக்கு கிடைத்தது. இட் இஸ் அன்ஏர்ன்டு, நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு இதை அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஸோ இன்றைக்கி எல்லோரும் அந்த கிருபையை பிடிச்சிக்கோங்க. இந்த கிருபையை குறித்து இந்த காலையில் இந்த பாடலை பாடுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது என்ற பாடலை பாடுவோம். கிருபை மேலானதே, 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 ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே.
கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் பாரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் பாரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, என் கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஆமென். ஸோ நம்ம கஷ்டத்தின் நேரத்தில் நம்ம போக்கிலும் வரத்திலும் நம்மளுடைய பலவீன நேரங்களில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நீங்கள் வேறு எதையுமே பிதாவே நான் கெஞ்சி கேட்குறேன், நான் உன் மண்டையிலே வந்திருக்கேன், என் முட்டி தேஞ்சு போச்சு, எதுவும் தேவையில்லை, பிதாவே நீர் இதை பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிருபை எனக்கு போதும், அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். பிதாவே நீங்கள் எனக்கு இதை செஞ்சுருங்க, நான் இப்போ இதை இப்போ நீங்கள் ஒரு வேலையை நோக்கி போகிறீங்களா, நான் இப்போ இதை நோக்கி போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிருபை சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், அவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஸோ இந்த காலை வேளையில் நீங்கள் எவ்வளோ பேர் எத்தனை கஷ்டங்கள், மாத கடைசி நாளைக்கு 1ஆம் தேதி வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்துடுவான், எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கான காகம் உங்கள் இல்லத்தை தேடி வந்துட்டு இருக்குது இந்த காலை வேளையில். அந்த காகம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து அதை கொடுக்க போகுது. நீங்கள் அதை விசுவாசிங்க. அந்த காகம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 5:7 நம்ம படிக்கிறபடி, அவர் உங்களை விசாரிக்கிறபடியானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு, நீர் என்னை பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீர் ஒருத்தர் போதும், நான் வேறு எதையும் யோசிக்கலை, எனக்கு இருக்கிற கடன், என்னுடைய நோய் எல்லாத்தையுமே நான் உம்முடைய இதில் வைக்கிறேன், நான் இதை குறித்து எதுவும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் அவரை மட்டும் நோக்கி பார்த்து நீங்கள் அவரையே ஆராதிங்க. அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அவர் மாத்திரமே போதும். இப்போ நம்ம எல்லாரும் நம்முடைய ஆத்மாவை அவருக்கு நேராக நோக்கி நம்ம பாடுவோம், அவரை ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது எல்லாமே உம்மாலாகும். நம்ம வேற
அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. எல்லாமே அவர்னாலே மாத்திரம் அதான் ஆகும், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி நம்ம ஆத்மாவை நேராக அவருக்கு நேராக நோக்கி பார்ப்போம். எல்லாருமே கூட சேர்ந்து பாடுங்க. என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். விசுவாசத்தோட என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயா. மறுபடியும் என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மழையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மழையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். உங்களுடைய இருதயத்துல கை வச்சு விசுவாசத்தோட அவரை நோக்கி மாத்திரமே பாருங்க. நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். இந்த வாரம் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். விசுவாசத்தோட மாத்திரமே நீங்க பாடுங்க. அவர் எல்லா காரியங்களும் செய்து முடிப்பார். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். He's such a loving father. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை விட வேற யாரும் நமக்கு தேவையும் இல்லை. அவர் மாத்திரமே போதும். அவரை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. தாய் இல்லாதவர்களுக்கு ஒரு தாயாய், தந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு தந்தையாய், அண்ணன் தங்கை எல்லாமே அவர் இருக்கிறார்.
அவரை போல யாருமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் யாரை இழந்திருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு இருக்கிறார். He is with you. நீங்கள் பிதாவை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவருடைய குமாரனை அனுப்பி, என்னோட பிள்ளைங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீர் அவங்களுக்காக போய், எப்படி சொல்றது, ஒரு விட்டு கொடுத்தல்னு சொல்ல முடியாது, ஒரு மகத்தான ஒரு காரியத்தை நீ செய்துவான்னு சொல்லி அவர் ஒரே பிறன குமாரை நமக்காக கொடுத்தார். அவர் சிலுவையில் மரித்தார். ஸோ நம்முடைய பாவங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நமக்கு எதிராக எழுதியிருக்கிற ஒவ்வொரு கையெழுத்து எல்லாத்தையும் அவர் குலைத்து போட்டு நமக்கு நம்மளுடைய பரம்பரை சாபங்கள் எல்லாத்துக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். இனி என்ன ஆக போது எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். ஏன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே அவர் அவருடைய கரங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ நீங்கள் இன்னைக்கு அவரை பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த லைவ்ல பார்க்குறீங்களோ, இன்றைக்கு தேவன் உங்களோடே பேசுவார். அவர் உங்களுக்காக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் அவரை உங்களுக்கு தரேன். நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. வேற யாருமே வேண்டாம். அந்த நல்ல தேவனை நீங்கள் இன்னைக்கு பிடிச்சிக்கோங்க. வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவர் ஒருத்தர் மாத்திரமே இருந்தால் போதும். ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறேன், எதை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் அவரை மாத்திரமே பிடிச்சி நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது மகத்தான ஒரு காரியமாக இருக்கும். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு சொல்கிற இந்த காலையில் நீங்கள் இந்த தேவனை பிடிச்சிக்கோங்க. அவரை போல் வேலை யாருமே இல்லை. இந்த காலை வேளை கடைசியாக இந்த ஒரே ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். உண்மை போல யாரும் இல்லையே இயேசுராஜா. வான தூதர்கள் துதி முழங்க நம்ம எல்லாரும் சபையாய் சேர்ந்து லைவ்ல பார்க்குற எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிப்போம். உம்மை போல யாரும் இல்லையே இயேசுராஜா. வான தூதர்கள் துதி முழங்க நாமும் சேர்ந்து உயர்த்திடுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை போல யாரும் இல்லையே இயேசுராஜா. வான தூதர்கள் துதி முழங்க நாமும் சேர்ந்து உயர்த்திடுவோம். பாடுவேனோ சன்னா சர்வ வல்லமராஜா நீவா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியில சூழ்ந்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. We magnify you, we praise you Father. பாடுவேனோ சன்னா சர்வ வல்லமராஜா நீவா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பாவும் நாமம் உயர்த்திடுவேன். என் நேசரே என்னில் எத்தனை அன்பு எந்தன் பாவத்தை
நீர் இந்த அற்புதமான நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த அற்புதமான காலை வேளையிலே நாங்கள் திருச்சபையாய் இந்த ஆன்லைன் வாயிலாக எல்லாரும் சேர்ந்துமே ஆராதிக்கதான ஒரு இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. பிதாவே, நீர் இந்த மாதம் முழுவதும், நீர் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு இருக்க தேவைகள் எல்லாத்தையும் நீர் ஒன்றி பார்த்து கொண்டிருக்கிறீர். எல்லாத்தையும் நீர் உம்முடைய கிருபையினால் அது எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு பாசிபிள் ஆக்கி தந்ததுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்காக காகத்தை அனுப்பிவிட்டதுக்காக நன்றி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் காகம் எங்களை தேடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் இந்த காலை வேளை புது உடன்படிக்கையின் வீரர்களாய் நாங்கள் இந்த 4 காரியத்தை எடுத்துகிட்டு போகிறோம். த கிரேஸ், த லா ஆஃப் லவ், த லா ஆஃப் லிபர்ட்டி அண்ட் த லா ஆஃப் ஃபெய்த். இந்த 4 காரியத்தை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் செல்லுகிறோம் சுவாமி. இதை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இதை நாங்கள் அப்ளை பண்ணி எப்படி இதை நாங்கள் விசுவாசி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடத்தணும்னு நீர் எங்களோட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கைட் பண்ணுங்க. இப்போது நாங்கள் தேவனுடைய செய்தியை கேட்க பொழுதும் அந்த தேவனுடைய செய்தி எங்களுடைய தேவைகளுக்கு அப்படியே ஆப்டாக சூட் ஆகிறதுக்காக நன்றி ராஜா. தேவனுடைய செய்தியை கொடுக்க போகிற போதகர்கள் அவருடைய வாயில் உம்முடைய வார்த்தை வைக்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு ரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சுவாமி. ஆமென் ஆமென். நாம் மறுபடியும் இந்த புது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த புது மாதத்தில் நம்மை ஆச்சரிய விதமாய் நடத்தும்படியாக திட்டம் வைத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்திட்டு நிச்சயமாக கடந்த ஜூலை மாதம் முழுவதும் நாம் ஆச்சரியமான காரியங்களை பார்த்தோம். இந்த மாதம் 8வது மாதம். இந்த மாதம் 8வது மாதம். 8 அப்படின்னு சொன்னாலே உலகம் அது ஏதோ வேண்டாத ஒரு விஷயமா, 8ங்களா, அது ஆகாதுங்க. ஆனால் எபிரேய மொழியில் 8 என்பது புது ஆரம்பம். ஆகையினால் அந்த புது ஆரம்பத்தை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்வில் புது ஆரம்பம். எல்லா வாயத்தாலும் சொல்லலாம், இந்த மாதம் என் வாழ்வில் ஒரு புது ஆரம்பம். தேவன் எனக்கு ஒரு புது கதவை திறக்கிறார். தேவன் என் மேல் ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். இது புது ஆரம்பம். இது புது ஆரம்பம். ஆகையினால தேவன் இந்த புது ஆரம்பத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம இந்த புது ஆரம்பத்தில் நம்ம தொடங்குகிறோம். கடந்த நாட்களில் வாக்குத்தத்தங்கள் சொல்கிற போதனைகள் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள். தேவன் நமக்கு அநேக காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கில் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை வாக்குத்தத்தம் பண்ணினவரை ஆராதிப்பதினால அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அனுபவிக்க முடியும். Possess the promises, inherit the promised one, worship or enjoy the promiser. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவரை ஆராதித்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான்.
3 காரியம். இந்த 3 நாம் செய்யும்போது இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நமக்கென்று சொந்தமாய் அதனுடைய பரிபூர்ணத்தையும் அதனுடைய முழுமையும் நாம் அனுபவிக்க முடியும். இதை தான் நம்ம கடந்த நாட்களில் நாம் பார்த்துட்டு வந்தோம். எப்படி வாக்குத்தத்தத்தை நான் அதாவது வாக்குத்தத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் என்னுடையது ஆயிடுச்சு, அவ்வளோதான், என்னுடையது ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் உங்கள் கைக்கு வரல. ஒரு வேளை வச்சுக்கோங்க, உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய மக்கள் யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க, தம்பி அப்பா யூஸ் பண்ணுற இந்த கார் அல்லது பைக் இது உனக்கு தான், அடுத்த மாதத்துலேருந்து நான் உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? இப்போவே அந்த பைக்கை தொடச்சி வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னும் அது உங்கள் கைக்கு வரல, ஸ்டில் யுவர் டேட் இஸ் யூஸிங், இன்னும் உங்கள் அப்பா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அல்லது உங்கள் மாமா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, யார் தருவாரோ அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அல்லது அவர் கையில் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இது அடுத்த மாதத்துலேருந்து என்னுடையதாக போகிறது, இது எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதனோட என்னுடையதாக போகிறதுன்னு சொல்லி அதை யூ வில் ஸ்டார்ட் மெயின்டைனிங் இட், யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட், யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இதுதான், இப்படித்தான் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது. ஏன் அது என்னுடையதாகி விட்டது, இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உங்கள் கைக்கு வந்துருச்சா? வரல. ஆனால் என்ன தெரிஞ்சது, வாக்கு பண்ணியிருக்காருங்க. இல்லை, எனக்கு எங்கள் மாமா சொல்லியிருக்காரு, என் பெரியப்பா சொல்லியிருக்காரு, என் தாத்தா சொல்லியிருக்கிறாரு, திஸ் மைன், திஸ் இஸ் கோயிங் டு பி மைன். யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் மோர் எக்ஸைட்டட் when someone whom you can rely on, they give a word, you are really getting excited and you start possessing it for yourself. Am I right? அதை முற்று முழுதுமாக நம்முடையதா என்னுடையதா எடுத்துக்கொள்கிறோம். இப்படித்தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை மனிதர், நமக்கு ஒரு சொன்ன மனிதர், அவர் மனம் மாறி போகலாம் அல்லது அவருக்கு அது கூடாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் மனம் மாற மனிதர் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல. The one who has promised you is the maker of the universe. He neither can lie, nor his promise can go futile. எதுவும் முடியாது பாருங்க. அவர் சொன்னது அது நிறைவேறித்தாகணும். ஏன் மனுஷன் சொன்னது நிறைவேறலாம், நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்னது ஏன் நிறைவேறித்தாகணும்? Do you know why it is? அவருடைய வாக்குத்தத்தத்திலேயே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கான வல்லமை உண்டாயிடுச்சு, அவ்வளோதான். அவர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தையில் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான சகல வல்லமைகளும் அதில் இருக்கிறது. இப்போ தேவன் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறாருங்க, தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, நீ பூமிக்கு வெளிச்சமாக இருப்ப அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையிலேயே உங்களை வெளிச்சமாக்குறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் வல்லமையும் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால அந்த வாக்கு அது பொய்யாய் போகவே முடியாது. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று. The word of, when God has promised you something, it cannot go futile, it cannot go vain, because and only because the word itself carries the power to perform it. Because the word of God says, in the beginning there was word, the word was with God, and the word was God, and whatsoever been created, whatsoever been, it has come to reality, it has come through that word. அதனால் இந்த வார்த்தையினால் எல்லாம் உண்டாயிற்று. அதனால் இந்த வார்த்தையில் தேவன் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாய் நமக்கு உண்டாயிருக்குது. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், நிறைய காரியங்களை பார்த்தோம். இப்போது கடந்த நாட்டில் கடைசி வாரமாக கடந்த வாரத்தில் என்ன சொன்னோம், renew your mind to possess. அந்த காரியங்களை நம்முடையதாக்கி கொள்ளும்படியாக நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும். அது தேவனை சொல்லியிருக்காருங்க. நடக்குமா நடக்காதா? ஒருவேளை நடக்கலாம், ஒருவேளை நடக்காமலும் போகலாம், கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். தயவுசெய்து இந்த வாக்குத்தத்தங்களை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் என்று
4 பாகங்களை பேசியிருக்கிற. தயவுசெய்து அதை கேட்டுருங்க. இதைக்கு நீங்கள் கேட்காதவர்கள் கடந்த 4 பாகங்களை நீங்கள் கேட்டு விடுங்கள். அதை கேட்டு இதை கேட்க முன்னால் நீங்கள் அதையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்பு சரியாக இருக்கும். இட்ஸ் ஆல் அவைலபிள் ஆன் யூடியூப். You will get the link right in the descriptions. You can get it. Okay, thank you. கேட்கவர்கள் ஒருவேளை அது 3 இந்த கடந்த 4 பாகங்களையும் நீங்கள் கேட்கணும்னா அதற்கான யூடியூப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்து நீங்கள் அதை பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இன்றைக்கு இந்த ரினியூவல் ஆஃப் மைண்ட் மனதை புதிதாக்குறதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பல காரியங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி விசேஷ காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன் தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற போகுது, என்னது, எப்படி நான் அதை சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறேன், ஏன்னா சுதந்திரிக்கிறது எப்படி, ஏன்னா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம், நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்கிறோம். கடந்த 4 வாரங்களாய் 4 போதனைகளை 4 பகுதிகளை போதிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் கேளுங்க. இன்றைக்கு அதை நான் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முக்கியமான பகுதி. பாருங்கள், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, நிச்சயம் நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னேன், ரைட், ஓகே, பாஸ்டர் சொல்லியிருக்காரு, நான் நிச்சயம் எனக்கு கிடைக்கும், உண்டாயிருக்கும், ரைட், தட்ஸ் குட். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டிருக்கலாம், அது சுதந்திரத்துக்கு கொண்டிருக்கலாம். அது எப்படி சுதந்திரத்துக் கொள்வது, அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, முன்னால் ரீகேப்பில் கொண்டு வந்துடுறேன். ரினியூ யுவர் மைண்ட் டு பொசஸ். நான் தேவன் எனக்கு கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டதால் அந்த பெற்றுக்கொண்ட சந்தோஷம் எனக்கு வருகிறது. ஏனென்றால் என் மனம் புதிதாக இருக்கிறது. என் மனம் அப்படியே புதுசாக ஆகி நான் இப்பொழுது மர்வமாயிட்டேன். ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்கள். ஒருவேளை ஓகே, உங்களில் ஒருவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், நீங்கள் லண்டன் வாங்க, உங்களை நாங்கள் அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஏர் டிக்கெட் அனுப்பி, உங்களுக்கு எல்லாம் விசா எல்லாம் அனுப்பி, நீங்கள் வாங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணணும், அல்லது உங்களை இந்த காரியத்துக்காக நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உங்களை கூப்பிட்டுருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு இப்போ நீங்கள் லண்டன் போகணும். லண்டன் போகணுன்னு புறப்படுறீங்க. அப்போ தான் உங்கள் வீட்டு முன்னால் அல்லது உங்கள் ரோட்டில் ஏதோ ஒரு காரியமாக குழி தோண்டி உங்களோட கார் அந்த பக்கம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ உங்கள் மனதில் எது ஓடும்? குழி ஓடுமா, லண்டன் ஓடுமா? எது மனதில் பிரதானமாக இருக்கும்? இந்த குழியை அது அகலமாக இருந்தால் கூட ஓங்கி தவிடுவீங்க. யூ வில் ஜஸ்ட் ஜம்ப் ஓவர் இட், ரைட்? என்ன மனதில் என்ன ஓடிட்டு இருக்குது? நாளை மறுநாள் வாட்ஸ்அப்புமே நாளைக்கு இந்நேரம் நான் லண்டனில் இருக்க போகிறேன். மனமெல்லாம் லண்டனில் ஓடிட்டு இருக்குது. த மைண்ட் ஹஸ் காட் ரினியூட். இப்போ நீங்கள் ஒரு இந்தியாவில் ஒரு புழுதியில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃபீலில் எப்படி இருக்குது? ஏதோ லண்டன் வீதிகளில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். Your mind is getting renewed. Your mind is getting renewed. மனம் அப்படியே புதிதாகிட்டே இருக்குது. என்ன ஒரு காரியத்தை யோசிச்சு மனம் புதிதாகுது. தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, as he is so we are in this world. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது அவர் மாதிரியே நம்ம இருக்கிறோம். எத்தனை பயங்கர சந்தோஷமான என்ன பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள். அப்போது இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்னுடைய ஆக்கிக் கொள்கிறதற்கு ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நாம் இந்த பகுதியை ஆரம்பிக்க போகிறோம். இன்ஹெரிட் த ப்ராமிஸ்டு ஒன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா, வாக்கு பண்ணினது தானாக உங்கள் பாக்கெட்டுக்குள்ள வந்து சேராது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது
தானாக உங்கள் பாக்கெட்டில் வந்து ஏறாது. ப்ளீஸ், தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நவ் யூ வில் ஹேவ் டு டூ யுவர் போர்ஷன். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கிருபையினாலே நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் அதை விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கிருபை மாத்திரம் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்ல பாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அதை வாங்கலை அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இதுதான் கிருபை. கிருபை கொடுக்கிறது. கிருபை அப்படிங்கிறது தேவன் கொடுக்கிறதுக்கு பேர். அதுக்கு பேர் என்னது? கிருபை. நான் அதை நம்பி பெற்றுக்கொள்கிறது விசுவாசம். Grace is what God gives and faith is what you operate and take. So, without faith, even if grace gives, you cannot enjoy it, you cannot take it, you cannot inherit it. And if the grace doesn't give, you can't take anything, you cannot take anything. கிருபை கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் கிருபை கொடுத்ததை நீங்கள் எடுக்கிறதுக்கு விசுவாசம் இல்லைன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஆக நான் சொல்கிறேன், யூ நீட் an act of faith. ஒரு விசுவாச கிரியையை நான் செய்ய வேண்டியது அவசியம். நான் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி விசுவாச கிரியைகளை நாம் செய்வது மிக அவசியம். எப்படி நான் அதாவது நான் சொல்கிறேன், நான் கிரியையை நான் இப்படி செய்ததுனாலே தேவன் எனக்கு செய்வார் இல்லை. நாம் கிரியைகள்னால ரட்சிக்கப்படலை. தெளிவாக பார்க்கிறோம். நான் இப்போ பேசுகிறது the act of faith, a work of faith. This is not the work to receive your salvation or the work to receive your promise. No, I'm talking about the work of faith. நான் ஏதோ கிரியையினால் கர்மாவை பற்றி பேசவில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஓ பிரதர் நான் பாருங்க 40 நாள் அப்படி கடுன உபவாசம் இருந்த பிரதர். உங்கள் உபவாசத்தினால ஒரு புண்ணியம் இல்லை பிரதர். நீங்கள் உபவாசத்தினால தேவன் மாறினாரா அப்படின்னா சாரி, அப்போ உபவாசம் இருக்க தப்பா? நீங்கள் 40 நாள் உபவாசம் இல்லை, 1.5 வருஷம் உபவாசம் இருந்தாலும் கூட தேவன் மாற போகிறது இல்லைங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போ என் உபவாசம் யாரை மாற்றுறது இல்லை? கர்த்தரை மாற்றுறதுக்கு இல்லை. நான் யாருக்கா உபவாசிக்கிறேன்? என்னை மாத்திரத்துக்கு தான் உபவாசிக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஐ எம் நாட் அகென்ஸ்ட் ஃபாஸ்டிங். ஐ எம் வெரி மச் ஃபார் ஃபாஸ்டிங் அண்ட் ஐ டூ இட். தட் இஸ் நாட் டு சேஞ்ச் த காட், பட் இட்ஸ் டு சேஞ்ச் மை செல்ஃப். என்னுடைய மனம் புதிதாகிறதற்காக நான் உபவாசித்து கர்த்தருடைய வார்த்தையில் என்னுடைய நேரத்தை என்னுடைய காலங்களை செலவு பண்ணுகிறேன். அவ்வளோதானே ஒழிய கர்த்தரை மாற்றுகிறதற்கல்ல. நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறாங்க, ஓ 12 ராத்திரி 12 மணிக்கு ஓகே திஸ் இஸ் த ஹோல் நைட் ப்ரேயர். ஓ இந்த 12 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய சிம்மாசனத்தை ஆட்ட போகிறோம். சாரி, உங்கள் கைதான் வலிக்குமா ஒழிய கர்த்தருடைய சிம்மாசனம் ஆடாதுங்க. அவர் மாற போகிறதில்ல. நீங்கள் வேணால் ராத்திரி மூலம் கூச்சல் போட்டுக்கலாம், கர்த்தருடைய சிம்மாசனம் துளி கூட ஆடாது. அவர் சொல்ல, தம்பி நான் மாறாதவர், நான் உன் மேலே எவ்வளோ அன்பை நான் பொழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே நீ எந்த அன்பையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லவ் உனக்கு கொடுத்துருக்குறேன் அப்படிங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற காரியம் இட் இஸ் an act of faith. இது விசுவாச கிரியை. நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்கிறேன். ரைட்? இப்போ ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஓகே, இந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்தில் இன்றைக்கி 2-3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, என் தேவன் எனக்கு கொடுக்கறதற்கு போதுமானவர். எனக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை கொடுக்காரு. அதை கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். ஓகே, டர்ன் வித் மீ டு Gospel according to John. Gospel by John 16th chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 23 வசனம். John 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். Thank you. And when that time comes, அந்நாளில் எந்நாளில்
இயேசு சொல்கிறார் அந்நாளில். எந்நாளில்? இந்நாளில். இயேசு எந்நாளை பற்றி சொல்கிறாரு? அவர் உயிர் தெழுந்த பிறகு இருக்கிற நாட்டில் குறித்து பேசுகிறாரு. இப்போ இயேசு உயிர் தெழுந்தாரா இல்லையா? இப்போ உயிர் தெழுந்த நாள் தானே, இப்போ நான் இந்த நாள் தானே, இந்த நாளை குறிச்சா பேசுகிறாரு. இந்நாளில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உன்னை கேட்கவே மாட்டீங்கப்பா. ஏன்? You will ask nothing of me. You will need to ask me no questions. I assure you. You need not to just come and knock me. என்னை வந்து நீங்கள் தொட்டி நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறாரு? I assure you, most solemnly I tell you that my Father will grant you whatsoever you ask in my name, as presenting all that I am. நீங்கள் என் நாமத்தினால இயேசுங்கிற பேரில் நீங்கள் என்ன கேட்டால் போதும், அது உங்களுக்கு பிதா தந்தாலும் தருவார், தராட்டாலும் இல்லை. ஒருவேளை தருவார். அப்படி இருக்கா? My Father may or may not grant you. You just try, ask in my name. He may give you according to his own sovereign will. He may give you. Sometimes he may not give you. அப்படி இருக்கா? என்ன இருக்குது? Hello, somebody check your Bible. My Bible clearly says the Father will grant you whatsoever you ask in my name. என் நாமத்தினால நீங்கள் கேட்கிறது எதுவோ, நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பிதா உங்களுக்கு தருவார். அதை இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுது. My Father will grant you. It is not that my Father will give you, he will grant you. What is grant and what is grant? என்னது? நம்ம சொல்கிறாங்க யூஜிசி, நம்ம இந்தியாவில் யூஜிசி. What is that? University Grant Commission. What is grant? உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அது கொடுத்தது அங்கே திருப்பி தர தேவையில்லை. That is called grant. That is not lending. அது ஏதோ கொடுத்து போட்டு 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரணும், 5 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கணும், அப்படி கிடையாது. இட்ஸ் a grant. Father will grant. இல்லை வாயத்தை சொல்லுங்க. My Father will grant. Father will grant. He will not lend you. He grants you. அப்படியே கொடுத்துட்றாருங்க, திருப்பி நீங்கள் தர தேவையில்லை. முதல்ல நம்ம தகப்பனை குறித்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என் அப்பா என்ன பண்ணுறாரு? He grants me. அவர் எனக்கு கொடுக்குறாரு. எதை கொடுப்பாராமா? எதெல்லாம் கொடுப்பாருங்க? என் நாமத்தினால whatsoever you ask. whatsoever. அப்போது நிறைய கேட்கலாம். அப்போ நான் என்னத்தை வேணாலும் கேட்கலாமா? அப்போ நான் என்னத்தை வேணாலும் கேட்கலாமா? கொஞ்சம் பேர் கோமாளித்தனமாக கேட்டிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் சொன்னார், ஒரு ராஜா டான்ஸ் ஆடின அந்த பொண்ணை பார்த்து சொன்னார், உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு. அவள் என்ன தெரியுமா கேட்டா? தீர்க்கதரிசியோட தலையை கூடியா அப்படின்னா. அப்போ நான் தேவன்கிட்ட போய் அப்படி கேட்க முடியுமா? தேவன் அப்படி கேட்கலாமா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்காரு? எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரா? அப்போ எப்படி எடுத்துக்கொள்வோம்? ஒரு சின்ன பெட்டி செய்தி, அதை முடிச்சுட்டு நம்ம அது ஆக்சுவலாக என்னோட டெக்ஸ்ட்லைன் கிடையாது, நம்ம போயிட்டு அப்படி போயிடலாம். Psalm 62:5, சங்கீதம் 62வது சங்கீதம், Psalm 62 and verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Okay. My soul, you wait only upon God, for my expectation is from him. இது எப்படி வாசிச்சிருக்கிறோம் நம்ம? நான் நம்புகிறது
அவராலே வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னத்தை நம்புகிறேனோ அது அவரால் வரும். அப்படியா? வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நான் நம்புகிறேன், நான் எதை நம்பணுமோ அது அவர்கிட்டருந்து வருது. நான் எதை ஆசைப்படணுமோ அது யார்கிட்டருந்து வருது? தேவன்கிட்டருந்து வருதுங்க. நான் எதை ஆசைப்படணுங்கிறத தேவன் எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசையை வைத்திருக்கிறார். ஆசையை துன்பத்திற்கு காரணம் இல்லை, தட் இஸ் சம்திங் ஹீதன். இன்றைக்கி கிறிஸ்தவ மேடைகளில் இப்படிலாம் கோமலத்தனமாக பேசுகிறாங்க. ஆசை துன்பத்துக்கு காரணம் இல்லை, ஆசையை கொடுக்குற தேவன் எடுத்து கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது. நான் நம்புகிறது, எனக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது, இதைத்தான் நான் நம்பணுங்கிறத எனக்கு சொல்லுகிறது தேவன் தாமே எனக்கு சொல்லுகிறார். ஆமென். எடுத்துங்க பிலிப்பியர் 2:13 வீட்டில் உட்காந்து வாசிச்சிருங்க. அப்படி சொல்லுது, தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். Philippians 2:13 says that God gives you the desire. And whatsoever you desire and whatsoever you ask for, that will be granted by the Father in heaven. Okay. With that, let's move. Let's keep moving. Matthew 18:19. மத்தேயு 18:19. Matthew 18:19. Oh, hallelujah. Okay. Glory to God. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I say unto you that if 2 of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done. Or another translation says that shall be granted. That shall be granted by the Father in heaven. 2 பேர் ஒருமனப்பட்டது என்ன ஆகுமாமா? பிதாவினால அருளப்படும். That shall be granted. That shall be granted. இப்போ என்ன செய்யணும்? ஒன்று அவர் என் நம்பிக்கை எங்கேருந்து வருது, என்னோட ஆசை எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட தான் வருது. இப்போ நான் என் ஆசை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்? கர்த்தர்கிட்ட தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் ஒருமனப்படுகிறேன். யாரோட? எந்த 2 பேரோடாலும் சரி, ஒருவேளை தாயோட, தகப்பனோட, அல்லது மனைவியோட, கணவனோட, யாருக்குனாலும் சரி நீங்கள் ஒருமனப்படலாம். யாரும் உங்களுக்கு ஒருமனப்படவே இல்லை, யாருமே இல்லையா? பரவாயில்ல. உங்களோட ஒருமனப்பட முடியாது இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் சத்திய ஆவியானவர். அவர் உங்களோட ஒருமனப்படுறதுக்கு அவர் எப்பவுமே ரெடியாக இருக்கார். யூ கேன் ஜஸ்ட் கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு பி இன் அக்ரிமெண்ட் வித் யூ. உங்களோட கூட அவரை ஒருமனப்பட முடியாது கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களோட கூட ஒருமனப்படுறதுக்கு போதுமானவராக இருக்கார். ஓகே, சரி. இப்போது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்? 2 காரியம் பேசினேன். மத்தேயு 18:19, யோவான் 16:23. என்ன 2 காரியம் என்ன பண்ண சொன்னோம்? நான் கேட்கிறது கொடுக்கப்படும். That shall be granted. இப்போது இதை நான் நம்புகிறேன்னா, இதை நான் விசுவாசிக்க முடியுதா? இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய நாமத்தினால் நான் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிச்சயமாக கொடுப்பார். இப்போ எனக்கு சொல்கிறேன், இப்போது I promise you, I vouch you that I will give you $1 million. நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். நீங்கள் நம்ப முடியுமா? இப்போ நீங்கள் நம்புறீங்க. ஓகே, நீங்கள் நம்புறீங்க. டேக் இட், யூ பிலீவ் இட். வென் யூ பிலீவ் இட், இன்றைக்கி நான் இப்போ என்ன சொல்கிறேன்? நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு எவ்வளோ தரப்போகிறேன்? 1 மில்லியன், 10 லட்சம். 10 லட்சம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போகும்போது நீங்கள் 10 நாளைக்கு காலையில் உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? 10 லட்சம். 10 லட்சம் சொல்கிறேன். போகும்போது இங்கே ஒரு 1000 ரூபாயை இவருக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? இப்போது 1000 ரூபாய் இருக்குது, அதை கொடுத்துட்டு போயிடுங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு எவ்வளோ வருது? இப்போ மனசு என்ன சொல்லுது? ஒருவேளை இவர் கொடுக்காமல் போயிட்டாருன்னா இந்த 1000ம் போயிருமா? பணம் என்ன பேசுது? ஒருவேளை நான் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? பணம் பேச ஆரம்பிக்குது உங்களோட. பணம் நம்மளோட பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது?
உன் பாக்கெட்டுக்குள்ளே நான் இருக்கிறதுனால உனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நான் உன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உனக்கு ஒரு மரியாதை இருக்குது. நான் போயிட்டேன்னா யூ வில் பி எம்டி ஹேண்டட். நாளைக்கு ஒரு வேளை அவர் 10 லட்சம் தரல அப்படின்னா நீ என்ன ஆகிடுவ? எம்டி ஆகிடுவ. சரியா? இது யார் பேசுகிறா? த மணி ஸ்பீக்ஸ். இப்படித்தான் நிறைய பேர் இந்த பணத்தோட சத்தத்தை கேட்ட உடனே அப்படி நின்றுடுறாங்க. ஆமாம், இது ரைட்டு தான், அந்த 10 லட்சம் வரட்டும், அப்புறம் என்ன பண்ணுறேன்? 1000 ரூபாய் கொடுக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, ஸ்டவ் என்ன சொல்லும், நீ முதல்ல என்ன போடு, கேஸை கனெக்ட் பண்ணு, நான் உனக்கு என்ன தருவேன்? ஃப்ளேம் தருவேன், சூடு தருவேன் அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் இந்த கேஸ் அந்த ஸ்டவ்கிட்ட கொடுத்து போட்டு ஒருவேளை ஸ்டவ் எரியலைன்னா கேஸ் வீணாக போயிடுமே. நீ முதல்ல எரி, அப்புறம் நான் கேஸ் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டவ் எரியுமா? பட் யூ பிலீவ் இட், ரைட்? நம்பி தான் கேஸை கனெக்ட் பண்ணுறீங்களே. புஷ்கர் எப்படி திறந்து விடுறீங்க? கண்டிப்பாக அந்த அடுப்பு எரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ அடுப்பு போய் சொல்லிடுச்சியா, கேஸ் எல்லாம் போயிடுச்சு, அடுப்பு எரியலை. வாட் யூர் கோயிங் டு டூ? அப்படி நடக்காதுங்க. நான் சொல்கிறேன், if you can put so much trust on your stove, why don't you put your trust on the God who has created the heaven and earth? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் மேலே ஏன் நம்பிக்கை வைக்க முடியாது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா 6 அதிகாரம். இப்போ தான் நம்ம this is what the act of faith is. லூக்கா 6 அதிகாரம் 38 வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நீங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்புறம் கொடுங்கள் இருக்கா? கொடுங்கள் அப்பொழுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்ப யாரோ கொண்டு வந்து போடுவார்கள். அடுத்து, நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். சரி, ஏசு ஆண்டவர் காரியம் சொல்றாரு பாருங்க. நான் சொல்றதை நம்புனீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்க? கொடுங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணும்? அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Giving is an act of faith. இது ஒரு விசுவாசுடைய பெரிய ரகசியங்க. கொடுக்கறதுன்னு சொன்னோன்னே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏதோ இவங்களுக்கு இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு மணி வாங்கணும் போல், அதுக்கு பணம் கேட்குறாங்க போல், அல்லது இதுக்கு ஒரு இந்த கமிட்டிக்கு அந்த கமிட்டிக்கு பணம் தேவை போல். அது நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தேவையா தேவையில்லைங்க, எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? எனக்கு தேவை, எனக்கு கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கப்படுமாமா? எனக்கு அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து சரிந்து விழும்படி. அமுக்கி குலுக்கி, give and it will be given to you in good measure, pressed down, shake it together and running over will they pour into the bosom. உங்களோட மடியில் கொட்டுவார்கள். யாரெல்லாம் கொட்டுவா? யார் கொட்டுவா? மடியில் வந்து மனுஷங்க கொட்டுவாங்க, தேவதூர்கள் கொட்டுவாங்க, பரலோகம் கொட்டும். தேவனுக்கு யாரை வச்சு வேணாலும் கொட்ட முடியுங்க. வேற யாரை வச்சு கொட்டியிருக்காரா? வேற மடியில் யாருக்கார கொட்டியிருக்காரா? காக்கா அதை வச்சு கொட்டினாரு. காகங்கள் பறிச்சுட்டு போவோம். எங்கேயாவது காக்கா கொடுத்து பார்த்துருக்கீங்களா? Have you ever seen a raven giving something to any other person? No, it just can't. That is not its habit at all. That is not its attitude. Raven's attitude is always snatching something. இந்த அண்டங்காக்கா, காக்காவோட இட்ஸ் நாட் யுவர் க்ரோ, இட்ஸ் அ ரேவன். அண்டங்காக்கா இருக்குது பார்த்தீங்களா? இந்த அண்டங்காக்கா என்ன பண்ணணும்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கும், கப்புன்னு எடுத்துகிட்டு போய்டும், அவ்வளோதான். ஆல்வேஸ் ஸ்நாச்சிங் பறிச்சுட்டு போ. அந்த பறிச்சுட்டு போகிற காகம் கூட எலியாவுக்கு கொடுத்துச்சு. இன்னும் இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ் லைவ் லொக்கேஷன் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். தேவன் அன்னைக்கே காகத்துக்கு லைவ் லொக்கேஷன் காட்டினார். எலியா ஒரு வேளை நடந்து போயிருந்தோன்னா அவன் பின்னாலே லைவ் லொக்கேஷன் பார்த்து போயிட்டு இருக்குது. அது இட் ஜஸ்ட் ஃபாலோ லைவ் லொக்கேஷன். கரெக்டாக போய் அவனை போய் இந்தாப்பா உனக்கு தான்
அந்த காகத்துக்கு அப்படியே எச்சி ஊறிட்டு இருக்கும், எச்சி ஊறிட்டு இருக்கும். இந்த கறி என்ன மனம் மணக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தீர்க்கதரிசி கொடுத்தாகணும். நான் சொல்கிறேன், உங்கள் இடத்து பறிச்சுட்டு போகிறவங்க, பறிச்சுட்டு போகிற ஒருவேளை ஊரே அவங்க பறிச்சுட்டு போகலாம், ஆனால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. when this is going to happen, எப்போ நடக்கும்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னைக்கு நான் தேவனை நம்பி கொடுக்குறேனோ அன்றைக்கு எனக்கு இது நடக்கும். இதைத்தான் எலியா நல்லா பழகிட்டான். ஓ இப்படி தான் கொடுக்குன்னு சொல்லி தான் அந்த சாரிபாத் விதவை சொல்கிறேன், ஏம்மா எனக்கு பார்த்துட்டேம்மா, நீ இப்போ கொடு, உனக்கு எப்படி நடக்க போகுது? நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. ஆண்டு சொல்றாரு, கொடு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? ஆமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. கடைசியில் அது என்ன வார்த்தை சொல்கிறாரு? அந்த வசனத்தோட கடைசி பகுதி வாசிக்கலாம். For with the same measure you deal out, with the same measure you use when you confer benefits, that will be measured back to you. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ, அதாவது எந்த அளவில் நீங்கள் 100 ரூபா கட்டாக கொடுத்தா 100 ரூபா கட்டாக வருமா? அப்படியா? எந்த அளவில் அளக்குறோம்? எந்த மைண்டில் அளக்குறோம்? எந்த மைண்ட் செட்டில் நம்ம அளக்குறோம்? சந்தோஷமாய் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நன்மை உண்டாகும்படியாக விதைக்கிறேன் சரிங்களா? தேவன் உங்கள் வாழ்வில் பல மடங்காய் நன்மை உண்டாக விதைக்கிறவர், நன்மை உண்டாக கொடுக்கிறவர், அறுவடையை கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், விதையை அழித்து அதன் பலனை பெருக செய்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், பல மடங்காய் 1000 மடங்குகளாய் தேவன் உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அப்போ இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இது ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த காரியத்தில் எனக்கு பயம் அப்படியே என்ன சொல்கிறேன், ஒரு துள்ளி குதிக்கிற காரியமாக இருந்தது. அதனால் பார்க்குறோம். இப்போது ஓகே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை நம்ம அடிக்கடி நிறைய காரியத்தில் பார்த்துருப்போம். ஒருவேளை உங்களுக்கு அநேகர் இந்த 8, 9ஆம் வசனங்களை கூப்பிட்டு உங்களை மிரட்டி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் மிரட்டுறதுக்காக பேசலை, ஒரு நன்மைக்காக நான் உங்களை பேசுகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bring all the tithes, the whole 10th of your income into my storehouse, that there may be a food in my house, and prove me now by it, says the Lord of hosts. If I will not open the windows of heaven for you and pour you out a blessing, that there shall not be room enough to receive it. உங்களால் பிடிச்சி வைக்க முடியாத அளவுக்கு நான் எதை தரப்பாராமா? எதை திறக்கன்னு சொல்லி கேட்பா? இந்த ஜன்னலை திறந்தா எவ்வளோ காற்று வருது? நிறைய காற்று வருதுல்ல? இந்த சோரத்துக்கு இவ்வளோ பெரிய ஜன்னல் இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெரிய வானத்துக்கு எவ்வளோ பெரிய ஜன்னல் வைக்கணும்னு நினச்சி பாருங்க. புரிஞ்சுதா? அவ்வளோ பெரிய வானத்துக்கு எவ்வளோ ஒரு ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல், அந்த இஃப் God opens the windows of heaven, what will happen? அப்படின்னா எப்படி நடக்கும்? இது வரைக்கும் எப்போ நடந்துருக்குதா? இதை நான் வாசிக்க இன்னொரு காரியம் எனக்கு மண்டைக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். எடுத்துக்கொள்ளுங்கள், Genesis 7th chapter 11th verse. Please turn with me to Genesis 7th chapter 11th verse. There something is going to open your mind up. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. நோவாக்கு என்னாச்சாவா?
நோவாவோட காலத்தில் என்ன நடந்திருக்குதுங்க? வானத்தின் மதகுகள், வானத்தின் the windows of heaven was opened during the times of Noah. The windows of heaven, இந்த வானத்தின் பலகணிங்கிற இங்கேயும் அங்கேயும் ஒரே வார்த்தை அரூபா அப்படிங்கிற ஒரே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த வானத்தின் மதகுகள்னு சொல்ல வார்த்தையும் இங்கே வானத்தின் பலகணின்னு சொல்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை அரூபா. தேவனுக்காக அரூபாவை ஓப்பன் பண்ணியிருக்காரு. எதை திறந்திருக்காரு? அரூபாவை திறந்திருக்காரு. அரூபாவை திறந்திருக்காரு எனக்காக. இப்போ இந்த அரூபா திறந்த உடனே என்ன ஆச்சு? கொஞ்சம் ஜாலியாக சயின்ஸ் பேசுவோம். ஓகே, என்ன ஆகுது? தேவன் வானத்துடைய பலகணிகளை திறக்காரு. He opens the windows of heaven. You know what had happened there? That's what we are going to look at. Let's just go there. I want you to travel with me to the times of Noah. இன்றைக்கி நோவாவோட நாளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். நோவாவோட பேழைக்குள்ளே போயிட்டுருக்கோம். நோவாவோட பேழையை பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ நான் கேட்குறேன், பூமியில் வெள்ளம் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் வர முடியும்? கடல் நிறையுமா? எந்த வெள்ளத்துலையாவது கடல் நிறையுமா? இதுவரை கடல் நிறைஞ்சு எங்கேயாவது வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் நிறைஞ்சிருச்சிங்க அப்படின்னு. கடல் நிறைஞ்சி. டீச்சர், ஜியாகிரபி டீச்சர், ஹேவ் யூ எவர் ஹர்ட்? ஜியாகிரபி எக்ஸ்பர்ட்ஸ், கடல் நிறைஞ்சி எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் நிறைஞ்சி வராது. அந்த அலை அப்படி அடித்து வரும், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் குறைஞ்சிடும், அவ்வளோதான். கடல் நிறைய முடியாது. ஏன்? த சைக்கிள் ஆஃப் வாட்டர், கடல்லேருந்து ஆவியாகி மேகம் போகும், அங்கேருந்து மழை பெஞ்சு திரும்பி இங்கே வரும். இந்த இருக்க தண்ணி தான் என்ன வாங்க முடியும்? இப்படியே வட்டம் விட்டுட்டு இருக்கும். ரைட். இப்போது நோவாவோட காலத்தில் என்ன சொல்லுது? மலைகளுக்கு மேலே 15 முழ உயரம், எவரெஸ்ட் மலைக்கு மேலே 15 முழ உயரத்துக்கு தண்ணி இருந்துச்சாம். ரைட். இப்போ மொத்த பூமியும் வானத்தின் மதகுகள் என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? மொத்த பூமியும் தண்ணினால் நிறைஞ்சி, the whole globe is drowned inside the water. தண்ணிக்குள்ளே உலக உருண்டை தண்ணிக்குள்ளே இருக்குது. மொத்த உலகத்துக்கு மேலே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? இட்ஸ் a $1 billion question. இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? எவ்வளவுதான் சமுத்திரத்தை நிறைக்கிறது? எப்படிங்க நிறைக்கிறது? சமுத்திரம் நிறைஞ்சு அதுக்கு மேலே வந்து மலைகளுக்கு மேலே தண்ணி வரணும். எங்கேருந்து வந்துச்சு தண்ணி? God opened the windows of heaven. எடுங்க, ஆதியாகமம் 1:7 ப்ளீஸ் ரீட் Genesis 1:7 for me. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேங்க்யூ. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆகாயத்துக்கு கீழே, வானத்துக்கு கீழே தண்ணி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அது சமுத்திரம் என்று பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இப்போ ஆகாயத்துக்கு மேலே, வானத்துக்கு மேலே God had a reservoir of water. இப்போ வானத்தின் ஜன்னலை திறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த தண்ணி உள்ளே வந்துடுச்சு. காட் இட். அந்த தண்ணி உள்ளே வந்ததுனால பூமி நிறைஞ்சிருச்சு. தேவன் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் மெய்ப்பிக்கும்படியாகத்தான் அப்படி செஞ்சேன். If I open the windows of heaven and pour out blessings from the heaven, you know, the same thing is going to happen in your life. எப்படி நோவாவுடைய காலத்தில் எப்படி அவங்க அந்த உலகமே தண்ணீரால் நிறைஞ்சிச்சோ அப்படியே வாழ்க்கையே ஆசீர்வாதத்தால் நிறைஞ்சிடும். புரிஞ்சுதா? இப்போது நோவா காலத்தில் எதை பார்க்க முடியல? மலையை பார்க்க முடியல, மரத்தை பார்க்க முடியல. ஏன்? எங்கே போயிடுச்சு? இதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நோவா
Noah could not see any mountain, any hill, any tree, whatsoever it may. ஒருவேளை ஈவன் தி எவரெஸ்ட், த மவுண்ட் எவரெஸ்ட் got drowned. அவ்வளோ தனியா தேவன் சொல்றாரு, the same thing I'm going to do in your life if you are a tither. நீங்கள் தசம பாகத்தை கொடுக்கிற அந்த விசுவாச கிரியை செய்யும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் அதை தான் செய்ய போகிறேன், அதை தான் செய்கிறேன் நான். யூ cannot see any mountain. உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனை நினைக்கிறீங்களோ பிரச்சனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? அந்த பிரச்சனை எங்கே போயிடும்? ஆசீர்வாதத்துக்குள்ளே முங்கிடும். நீங்கள் இது வரைக்கும் இது முள்ளு மரம் நினச்சிட்டீங்கன்னா முள்ளு மரத்தை பார்க்க முடியாது. முள்ளு மரம் நிறைஞ்சி உள்ள முழுகிடும். All your sickness, your poverty, your curse, anything of demon that shall get drowned in the blessing, அது எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், வானத்தின் பலகணிகளை திறந்தா எப்படி இருக்கும்? நோவா காலத்தை யோசிச்சு பாரு. நான் எப்படி அங்கே திறந்தனோ அப்படி தான் உன் வாழ்க்கையில் திறக்க போகிறேன். அப்படி திறந்தா என்ன நடக்குமோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆர் யூ நாட் எக்ஸைட்டட்? ஆர் யூ நாட் எக்ஸைட்டட்? இது ஒரு எப்படி இப்படி இப்படி ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தில் நோவா அன்றைக்கு பேழையை விட்டு வெளியே வந்து தொட்டுருந்தா என்ன எதை தான் தொட முடியும்? தண்ணி தான் தொட முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே தொட்டீங்க எதை தான் தொட முடியும்? ஆசீர்வாதத்தை தான் தொட முடியும். கீழே இறங்கினா எது மேலே தான் எதில் இறங்க முடியும்? ஆசீர்வாதத்தில் இறங்க முடியும். நீந்தினா எதில் நீந்த முடியும்? ஆசீர்வாதத்தில் நீந்த முடியும். குளித்தா இதில் குளிக்க முடியும். ஆசீர்வாதத்தில் குளிக்க முடியும். ஹோ புரிஞ்சுதா? That is the blessing what God is really promising you. That is the blessing God is promising you, dear. If that is the promise of God, why do you want to tarry? Why do you want to tarry to believe Him? அவரை நம்புறதுக்கு ஏன் இனி ஏன் தயக்கம்? இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு தைரியமாக என் வாழ்க்கையில் சின்னதோ பெருசோ இதில் இருந்து நான் உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் உம்முடைய, I just believe your word. I know Lord your promises are true and you are able to keep up your promises, and whatsoever you said it is going to come to pass in my life in reality. என்னுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாய் வந்து சேர போகிறது நான் நம்புகிறேன். ஆண்டவரே நான் இனி என்னுடைய வாழ்க்கையில் சின்னதானாலும் சரி பெருசானாலும் சரி நான் உம்முடைய ராஜ்யத்தில் நான் முதல் காரியத்தை நான் உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறதா இருக்கட்டும். இது வாக்குத்தத்த பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விசுவாச கிரியை. விசுவாச கிரியை. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னும் அடுத்த வாரத்தில் நம்ம அந்த 11ஆம் வசனத்தை சேர்த்து பார்க்க போகிறோம். இது மாத்திரமல்ல, இனி 11ஆம் வசனம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. 10லையும் பேசுகிறார், 11 பேசுகிறார். 11 இன்னும் ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது. நம்ம மனது புரியாத விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முடிவோடு செய்வோம். எஸ், நான் இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு டூ ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். மை காட் செட் கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன். Give and it shall be given. When God Himself has said, whom should I wait for? What should I wait for? நான் யாருக்காக எதுக்காக நான் காத்திருக்கணும்? என் தேவனுக்கு சொல்லிட்டாரியா. நோவாவின் காலத்தில் எப்படி வானத்தின் மதைகள் திறந்ததோ தேவன் சாரி நான் அப்படியே மதைகளை திறப்பேன். அதே வார்த்தை திரும்ப இங்கே யூஸ் பண்ணுறாரு. யாருக்கு யூஸ் பண்ணுறாரு? இந்த தசம பாகத்தை யாருக்கு பேசுகிறாரு? மல்கியா 3:10. இந்த தசம பாகம் யாருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் செலுத்த வேண்டியவர்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் செலுத்துறதில்லை. நம்ம எப்படி பண்ணுறோம்? அன்பின் நிமித்தமாய் தேவனை நம்புறது நிமித்தமாய் நாம் செய்கிறோம். அவனுக்கே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை காட்டிலும் உங்களுக்கு எனக்கும் நமக்கு அதை காட்டிலும் மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. பெரிய காரியங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போது நான் எங்கே விதைக்கணும்? இந்த தசம பாகத்தை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பண்டக சாலையில் கொண்டு போய் கொடுங்க. உங்கள் ஆலயத்தில் ஆகாரம். எந்த ஆலயத்தில்? ஆலயத்தில் சோறு போடுவாங்களா? எந்த ஆலயத்தில்? உங்கள் ஆலயத்தில் எங்கே சோறு போடுறாங்களா ராஜா?
அப்புறம் ஆலயத்தில் எப்படி இங்கே ஆகாரம் உண்டா இருக்குது? இப்போ ஆலயம் எங்கே இருக்குது? ஆலயம் எங்கே இருக்குது? அது என்ன ரோடு? பழனி ரோடு உடுமல்பேட்டில் இருக்குதா? எங்கே இருக்குது? இதுதான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்கள், ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். நான் தான் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆகாரம், சாப்பாடு எப்படி, என்ன சாப்பாடு வந்திருக்குது? எப்படி சாப்பாடு வந்துருச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு வந்துச்சு எப்படி தெரியும்? 2 நாள் நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு வைங்க, 2 நாள் சாப்பிடவே இல்லை, அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று என்னத்தோ நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே முதல்ல என்ன ரியாக்ஷன் இருக்கும்? முதல்ல கண்ணு தெரியும். சொல்லுங்க, பா இப்போ தான்டா கண்ணே தெரியுது. Your eyes will get open when you get the right food. That is the real symbol of you are getting the right food. When you got the right food, your eyes shall get open. ஒருவேளை ஒரு மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரசங்கத்தை பேசும்போது, ஒரு வார்த்தையை பேசும்போது உங்கள் கண்ணு திறக்குதா? நான் சொல்கிறேன், அதுதான் உங்கள் பண்டகசாலை, அதுதான் ஆகாரம் உண்டா இருக்குது, அவன் தான் உங்கள் பண்டகசாலை. ஜஸ்ட் வெரி கிளியர். இல்லைங்க, நானும் எங்கள் தாத்தாவோட தாத்தா இந்த ஆலயத்துக்கு தான் வந்தார், எங்கள் தாத்தா இதே பெஞ்சை தான் தேய்ச்சார், எங்கள் தாத்தாவோட அப்பாவும் இந்த பெஞ்சை தான் தேய்ச்சார், எங்கள் அப்பாவும் இந்த பெஞ்சை தான் தேய்ச்சார், நானும் இதை தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஓ சாரி, யூ ஆர் சிட்டிங் இன் த ராங் பிளேஸ். கண்ணு திறந்துருக்குதா? கண்ணு திறக்குதா? தட்ஸ் யுவர் ஸ்டோர் ஹவுஸ். தட்ஸ் யுவர் ஸ்டோர் ஹவுஸ். கோ அண்ட் கிவ் டு தேர் அண்ட் கிவ் தேர். தென் திஸ் ப்ராமிஸ் ஷால் கம் டு பாஸ். ஆமென். ரைட், புரிஞ்சிட்டோமா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வானத்தின் பலகணியை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு நோ தட். நான் நினைக்கிறேன் ஒரு வாரமாய் இந்த காரியத்தை குறித்து திரும்ப எனக்கு இந்த வார்த்தையும் அந்த நோவாவுடைய வானத்தின் மதங்களை திறந்தது எப்போ லிங்க் பண்ணணும் அன்னிலிருந்து நான் யோசிச்சேன். இந்த வாழ்க்கை தான் நான் வாழ போகிறேன், இந்த வாழ்க்கை நான் வாழ போகிறேன். நீங்கள் என்னோட கூட வாழ முடியாது. உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தி, இன்றைக்கி நான் பேசினேன், இந்த தசம பாவத்துக்கும் கர்த்தருடைய பந்திக்கு ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது பாருங்க. ஏன் முதல்ல கர்த்தருடைய பந்தியும் தசம பாவம் ஒரே இடத்துல வந்துச்சு, ரெண்டுமே ஒரே இடத்துல ஆரம்பிச்சிருக்குது. எங்கே ஆரம்பிச்சது? மெல்கிசேதேக் தான் முதல் முறையாய் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறான். அவன் கையில் தான் முதல் முறையாக ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுக்கிறான். The communion and the tithing has a great link. The blessing and the communion has a link. அப்போ மாத்திரமல்ல, எகிப்தில் அவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தெளித்து ஆட்டுக்குட்டிய மாம்சத்தை புசித்த போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் வந்ததில்லை. The prosperity and the tithing, the prosperity and the communion, it is interlinked. இது அப்படியே பின்னி பிணையப்பட்டது. ஆகையினால இந்த வேளையில் நான் இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து பெற்றுக்கொள்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் விசுவாசித்து கர்த்தருடைய சரீரத்துக்குள்ளாகவும் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளாக நான் வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி உங்களோட கூட நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பேசி இதை இந்த பந்திக்குள்ளாக வர முடியாது விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால சங்கீதம் 105:37 படி சொல்கிறது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. Psalm 105:37 says, then he moved them with silver and gold, and none, not even a single one of their tribe was feeble. So when you come to the table of God, God says, this is a time for me to bless you with silver and gold,
and this is the time for you to get restored of your health. ஒரு மனுஷனுக்கு தமிழில் சொல்லுவாங்கள்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வியாதி இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதும்னு சொல்லுவாங்கள்ல. தேவன் சரி, வியாதி இல்லாத வாழ்க்கையை நான் தர்றேன், குறைவில்லாத செல்வத்தையும் நான் தர்றேன், ரெண்டையும் தர்ற தேவன் நான். அதனால் இந்த கர்த்தருடைய சரீரத்தில் எல்லா வியாதிகளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிகளை தனதாக்கி கொண்டாருன்னு சொல்லுது. இந்த சரீரத்தில் அவர் நம்முடைய எல்லா சாபங்களையும் சுமந்து விட்டார். ஆகையினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த சரீரத்தில் அவர் எல்லா தரித்திரங்களையும் சுமந்து விட்டார், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக. ஆகையினால் இதை நாம் விசுவாசித்து இப்பொழுது நாம் இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளாக எடுத்துக்கொள்வோம். இது உங்களுக்காக எனக்காக பிற்கப்படுகிற கர்த்தருடைய சரீரம். இதை நாம் தைரியம் கொண்டு புசிப்போம். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இந்த ரத்தத்தில் எனக்கு புதிய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் உண்டான அதிகாரம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையினால் நான் தேவனுடைய பிள்ளையாகவும் தேவனின் தகப்பனாகவும் உண்டாயிருக்கிற அந்த பெரிய உரிமையை பெற்றிருக்கிறேன். ஆகையினால் தைரியமாய் சந்தோஷத்தோடைய கூட அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். எனக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை ரத்தம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் தகப்பனை உம்முடைய பந்தி அண்டில் வந்திருக்கிறோம். உம்முடைய நொறுக்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணியிருக்கிறோம். தகப்பன், நீர் வாக்கு பண்ணபடியே நீர் எங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறீர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சரீரங்களில் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சாபங்களும் நீங்கி போனதுக்காக ஸ்தோத்திரம். இதோ தகப்பன, நீர் வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் திறவுண்ட வானத்தின் மதகுகள் 150 நாளுக்கு பிறகு அந்த வானத்தின் மதகுகள் அடைபட்டது என்று வசனம் சொல்லுது. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலோ நீர் தகப்பன அந்த திறந்த வானத்தின் மதகுகளை நீர் அடைக்கிறதில்லை. வானத்தின் மதகுகள் அடைக்கப்பட்டதுனால மறுபடியும் வெட்டாந்தரையை பார்த்தோம். நாங்கள் வானத்தின் மதகுகள் அடைக்கப்படுறதை நாங்கள் காண போகிறதில்லை. எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வெட்டாந்தரை வரப்போகிறதில்லை. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய வல்லமைக்காக நன்றி. உங்களுடைய கல்வாரி சிலுவை அண்டே இல்லை நாங்கள் வந்திருக்கோம். இந்த கல்வாரி சிலுவை அண்டே இல்லை நீர் என்னென்ன வாக்கு பண்ணினீரோ எல்லா வாக்குத்தத்தங்களை கல்வாரி சிலுவையில் நீர் நிறைவேற்றி முடித்தபடி நான் நன்றி செலுத்துவோம். சுவாமி, உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றி, உங்களுடைய தயவுக்காக நன்றி. கர்த்தர் தாமே மயப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். Now this is a time to worship Lord with our sowing, with our givings. இது நம்முடைய தசம பாகங்கள்னாலும் நம்ம காணிக்கைகளினாலும் தேவனை ஆராதிக்கிற வேலை. Those who are online, you can just use these details to make your sowings. ஆன்லைனில் நீங்கள் காண்பவர்கள் இந்த தகவலை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நான் சொல்கிறதுமாய் இந்த ஊழியம் உங்களுடைய பண்டக சாலையாக இருக்குமானால், இந்த ஊழியத்தில் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருந்தால், இது உங்கள் பண்டக சாலையாக இருந்தால், நீங்கள் தைரியம் கொண்டு இதில் உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நீங்கள் செலுத்தலாம். அதுக்கான காரியங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் தாமே மகா பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஊற்றி இருக்கிறார். உங்களுடைய தசம பாகங்கள் மேலும் உங்களுடைய காணிக்கைகள் மேலும் ஆசீர்வாதத்தை பேசும்படியாக விரும்புகிறேன். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்க விதையை அழித்து அந்த பலனை பெருக செய்து உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் எழுதியிருக்கப்படியே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கை குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் எழுதியிருக்கப்படியே. தகப்பன, நீர் உடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றும்படியால் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த விதைகள் மேலே உடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். Father Lord, I thank you. I speak a blessing on the seeds of Father. I speak the blessing on these offerings and the tithings. Father Lord, as your promise, those who were send the tithes, those who were tithed here, Father, I speak the same blessing, that you shall open the windows of heaven and shall fill their life, that there shall not be enough room to receive it and to hold it. Thank you, Lord. Thank you for your promises are coming true. In Jesus' name, amen and amen. And now, may the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit may abide with us
now and forevermore. Amen. Amen.